என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற வேத வசனம் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். இந்த வசனம் சொல்லுகிறது, அந்நாட்களிலும் அக்காலத்திலும் தாவீதுக்கு நீதியின் கிளையை முளைக்க பண்ணுவேன், அவர் பூமியிலே நியாயத்தையும் நீதியும் நடப்பிப்பார். எவ்வளோ ஆறுதலான வசனம் இல்லையா? நமக்கு அநீதி, அக்கிரமம், அசுத்தம் எல்லாம் சுற்றி இருக்கிறது. நம்ம எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிற பிசாசு நம்மை சுற்றி கொண்டு இருக்கிறான். இருளுக்குள்ளே இருக்க பண்ண விரும்புகிறான். எவ்வளோ பாடுகள் ஒவ்வொரு நாளும் நாம் எதிர்பாராமல் திடீர் என்று வருகிறது அல்லவா? வியாதி வருகிறது, பொல்லை வருகிறது, பிள்ளைகளால் கஷ்டம் வருகிறது, சம்பளம் கிடைக்காம போகுது, வேலை இல்லாமல் போகிறது, எவ்வளவு பாடு. இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது அல்லவா? அது உண்மை பிரியமானவர்களே. நீங்களும் கூட அப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலையிலே இன்றைக்கு இருக்கலாம். ஆனால் ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. கர்த்தர் நேசிவரான் நியாயத்தையும் நீதியையும் நடப்பிப்பார். உங்களுடைய வாழ்க்கை மட்டும் பாருங்கள், தேவனுக்கு பிரியமானதாக இருக்கணும். பயபக்தியோடு நாம் நடந்து கொள்ளும் பொழுது நமக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார், நமக்காக ஆண்டவர் எல்லாம் செய்வார். எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் கற்றுக்கொண்ட காரியம் அதுதான். பாருங்கள், எரேமியா 33ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் அழகாய் சொல்லுகிறது பாருங்கள். அவருடைய சிறையிருப்பை, கஷ்டத்தை, துன்பத்தை, பாடுகளை நான் திருப்புவேன். ஆண்டவர் என்ன செய்வார்? திருப்புவார், அப்படியே திருப்பிடுவார். அவர்களுக்கு இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வசனத்தை பிடித்து கொள்ளுங்க. இன்றைக்கி யாரெல்லாம் கஷ்டத்தின் வழியாக போய் கொண்டிருக்கீங்க, கண்ணீர் வழியாக போய் கொண்டிருக்கிறீங்க, அவ்வளவுதான், என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, வியாதியின் கடைசியில் வந்துடும், என் புருஷன் மறிக்க போகிறார் என்றெல்லாம் ஒரு பயங்கர சூழ்நிலை இருக்கிறவர்கள் இந்த வசனத்தை பிடித்து சொல்லுங்கள் பாருங்கள். அவருடைய சிறையிருப்பை கர்த்தர் திருப்புவார், அவர்களுக்கு இறங்குவார் என்று வேதம் சொல்லுகிறது. உங்களுக்கு இறங்குவார். இப்போ இந்த நேரத்தில் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையான ஒன்றுக்கும் கவலைப்படாதேன். நான் என்ன பேசுகிறேன்னு தெரியுமா? அனுபவித்து பேசுகிறேன். என்னுடைய வாழ்க்கையில் 87 வயதாகதில் என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பாடுகள் தெரியுமா? எவ்வளவு சஞ்சலங்கள், குடும்பத்தில், ஆண்டவருடைய ஊழியத்தில் எவ்வளவு சஞ்சலம், எவ்வளவு பாடுகள், எவ்வளவு கண்ணீர், எவ்வளவு இழப்புகள், சொந்த மகளை இழந்த, இதெல்லாம் பாடுகள் வரும். ஆனாலும் அவருடைய சிறையிருப்பை திருப்புகிற ஆண்டவர் உங்களோடு கூட இருந்தால் போதும். ஹல்லேலூயா! என்ன சந்தோஷம் தெரியுமா? பாருங்கள், எரேமியா 32:41 என்ன வாசிக்கிறோம்? அவர்களுக்கு, அதாவது தம் ஜனமாக இஸ்ரவேல் ஜனத்துக்கு நன்மை செய்யும்படி, நல்லா கவனிங்க, வேத வசனத்தை படிங்க. நன்மை செய்யும்படி அவர் மேல் சந்தோஷமாக இருந்து என் முழு இருதயத்தோடும் என் முழு ஆத்மாவோடும் அவர்களை இந்த தேசத்தில் நிச்சயமாய் நாட்டுவேன். கர்த்தருடைய சித்தம். அவர் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்லுகிறார் பாருங்கள். ரோமர் 8:30 இன்னும் வேறு விதமாக வாசிக்கிறோம். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார், அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார். எனக்கு அருமையான பாருங்கள், ஒரு நல்ல உதாரணம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம். சவுல் என்ற மனுஷன் கேட்டின் புத்திரனாக இருந்தான். நான் எத்தனையோ முறை இந்த உதாரணத்தை சொல்லிடுறேன். கேட்டின் புத்திரன் ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்தான். ஆனாலும் ஆண்டவரை தேடி, சவுலே எவ்வளவு நாள் என்னை துன்பப்படுத்த போகிறாய் என்று சொன்னார். ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். பாருங்கள், சவுல் பவுலா மாறின பொழுது அப்படியே தலைகளாக மாறிட்டான். கடவுளுக்கு உகந்த மகனாக எவ்வளவு பாடுகள், துன்பங்கள், அடிக்கப்பட்டு, நொறுக்கப்பட்டு, ஜெயிலில் அடைக்கப்பட்டு, ஐயோ எத்தனை கஷ்டம், தொழு மரத்தில் மாட்டப்பட்டு, என்ன பாடுகள். அந்த விதமான நேரங்களிலெல்லாம் அவன் கர்த்தருக்காக உறுதியாக நின்னான். அதனால பாருங்கள், ஆண்டவர் நியாயத்தையும் நீதியும் நடப்பிக்கிறவர் உங்களோடு கூட இருந்தால் போதும். இந்த ஆண்டவரை பற்றி கொள்ளுங்கள், உறுதியாக பற்றி கொள்ளுங்கள். அப்போ பாருங்கள், உங்களுக்கு சமாதானம், சந்தோஷம், ஆசீர்வாதம் எல்லாம் வரும். இப்போ நம்ம அர்ப்பணித்து ஜெபிப்போமா? எங்கள் அருமை தகப்பனே, உங்களுடைய பிள்ளைகளுக்காக மன்றாடுகிறப்பா. யார் யார் இந்த நிலைமையில், தள்ளப்பட்ட நிலைமையில், குடும்பத்தில் எல்லாராலும் தள்ளப்பட்ட நிலைமையில், வியாதியினால் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, இனி ஒன்றும் இல்லை என்று சொல்லுகிற அந்த பயங்கரமான முடிவு நிலைமையில் இருக்கிறார்களோ, இப்பொழுது உம்முடைய வல்லமை அவர்கள் மேல் இறங்குவதாக, அவருடைய பாடுகளிலிருந்து விடுதலை கொடுப்பீராக, ரட்சிப்பை அவர்களுக்கு அருள்வீராக, விடுதலையை தருவீராக. ஒவ்வொருவரையும் இந்த நிலைமையிலிருந்து நியாயத்தையும் நீதியும் செய்து அவர்களை உம்முடைய பிள்ளைகளாக ஆசீர்வதிப்பீராக, கிருபையினால் அலங்கரிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.
2026 எல்லாம் வல்ல இறைவனுடைய வாக்கியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக உங்களுக்காக விசேஷமாக பிரார்த்தனை செய்ய போகிறோம். ஜனவரி 3, ஜனவரி 4, 3ஆம் தேதி வாலிபர்களுக்காக, டீனேஜ் பிள்ளைகளுக்காக பெற்றோரோடு சேர்ந்து நாங்கள் ஜெபிக்க போகிறோம். 4ஆம் தேதி எல்லாருக்காகவும் ஜெபிக்க போகிறோம். தெய்வ மனிதர் டாக்டர் பால் தினகரன் அவளுக்கு கொடுத்த ஒரு தரிசனத்தின்படி எல்லா ஊழியர்களும் சபை தலைவர்கள் ஒன்றிணைந்து நம் தேசத்திற்காக ஒருமனப்பட்டு ஜெபிக்க அந்த நாள் நியமிக்கப்பட்டிருக்கிறது. நானும் அந்த கூட்டத்தில் உங்களோடு பங்கு பெற ஆயத்தப்படுகிறேன். திருச்சபைகளின் உறுப்பினர்களாக இருக்கின்ற நாம் நம்மிடையே இருக்கின்ற வேறுபாடுகளை களைந்து இறைவனின் பிள்ளைகளாக ஒன்றிணைந்து மன்றாடி நாட்டிற்காகவும் நமது பணிகளுக்காகவும் குடும்பங்களுக்காகவும் ஜெபிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றேன். அனைத்து திருச்சபை மக்களும் இதில் கலந்து கொள்ளும்படி அன்போடு அழைக்கிறோம். தென்னிந்திய திருச்சபையும் மற்ற எல்லா திருச்சபையினரும் இதிலே கலந்து கொண்டு சிறப்பிக்கவிருக்கின்றனர். நாம் எல்லாரும் இணைந்து இந்த தேசத்தில் ஆண்டவருக்கென்று ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வர வேண்டும். கண்டிப்பாக ஆண்டவர் நாம மகிமைக்காக நாம் அனைவரும் சபை பாகுபாடின்றி ஒன்றாக கூடி ஆண்டவரை மகிமைப்படுத்தி இந்த கூட்டங்கள் சென்னை பட்டணத்துக்கும் நம்ம இந்தியா தேசத்துக்கும் பெரிய ஆசீர்வாதமாயிருக்கும். கர்த்தர் ஒரு பெரிய அசைவை இந்திய தேசத்திலே கொண்டு வர தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கின்றார். நாம் எல்லாரும் ஒன்றாக சேர்வோம். நீங்கள் மாத்திரல்ல, உங்களுடைய சபை எல்லாரையும் அழைத்து கொண்டு வரணும். தெரிந்த எல்லா தெய்வ பிள்ளைகள் ஒன்று கூட்டி நம்ம சேர்ந்து வந்து ஜெபிக்கணும். ஆகவே அந்த கூட்டத்திற்கு வாருங்கள். உங்களுக்கு எண்ணெய் பூசி ஜெபிக்கப்படும். இயேசு அந்த இடத்திலே உலாவுவார். அவரே வந்து கை வைத்து ஆசீர்வதிப்பார். நீங்கள் வந்து பாக்கியம் பெற்று இயேசுவால் நிரம்பி அந்த வருடத்தை நன்மையை அனுபவிக்கும்படியாக பலத்தோடு புறப்பட்டு செல்லுங்கள். நடைபெறும் இடம் YMCA மைதானம், நந்தனம், அண்ணா சாலை, சென்னை 6,35,000.